காதல் புகையை போல மறைத்தாலும் தெரிகிறது. காதல் மணலை போல குவித்தாலும் கலைகிறது. காதல் கனவை போல கண்ணை மூடினாலும் நுழைகிறது. அத்தகைய காதல் கொண்டு உங்களை வரவேற்பது ஆர்கே. ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, நண்பா, இந்த காதல் வாழ்வை வடிவமைக்கிறதுன்னு சொல்றீங்களே, காதல் வாழ்வை மாற்றுகிறதுன்னு சொல்றீங்களே, இந்த காதல் நம் வாழ்வில் எதை கற்றுத்தருகிறதுன்னு கேட்டிருந்தாரு. உண்மையை சொல்லட்டுமா? கடந்த கால கஷ்டங்களையும் எதிர்கால பயத்தையும் நிகழ்கால மகிழ்ச்சியில் கரைக்க கற்றுக் கொடுக்கிறது காதல். தமிழ் சங்கம் காதல் முதல் தபுசங்கர் காலம் வரை வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் ரசிக்க கற்றுக் கொடுக்கிறது இந்த காதல். ரங்கநாதன் தெருவில், வள்ளுவர் கோட்டத்து புல்வெளியில், நண்பகல் கடற்கரையில், பூங்காவின் பூச்செடிகளில், கல்லூரிகளின் கடைசி பெஞ்சுகளில் காவியம் எழுத கற்றுத்தருகிறது இந்த காதல். அதனால தானே ஒரு கவிஞர் சொன்னார், உன்னில் எண்ணில் உள்ளது காதல், உன்னையும் என்னையும் பெற்றது காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், உலகப்பந்தின் உயிர்தான் காதல், காதோறும் நிறைத்தும் கூட இளமை போட்டு இழுக்கிறது காதல்னு ஒரு கவிஞர் சொல்லியிருந்தார்ல. தபுசங்கர் சொல்லுவாரு, அழகான பொருட்கள் எல்லாம் உன்னை நினைவுபடுத்துகின்றன, உன்னை நினைவுபடுத்தும் அத்தனை பொருட்களும் அழகாகவே இருக்கின்றன. 5 மணிக்கு நீ வருவாய் என 5 மணிக்காய் காத்திருந்தேன், 5 மணி ஆனதும் உனக்காக காத்திருக்கிறேன். நான் காதலிக்கிறேனா, காத்திருக்கிறேனா? நீ திரும்பி கூட பார்க்காமல் என் வீட்டு வாசலை கடந்து சென்றாய். ஆனாலும் உன் நிழல் என் வீட்டு வாசலில் வந்து எட்டி பார்த்து செல்கிறது. மற்றவருக்கு ஒரு பார்வையும் எனக்கு ஒரு பார்வையுமாய் வைத்திருக்கிறாய். என்னை எப்பொழுது பார்த்தாலும் முறைத்து கொண்டே இருக்கிறாய். முறைத்து கொண்டு என் காதலை அழித்து விடலாம் என்று நினைக்கிறாய். பனித்துளிப்பட்டு அணைந்து விடுமா எரிமலை? உனக்கு ஒரு ரோஜாவை பரிசளிக்கலாம் என்று நினைத்தேன். உன்னை காதலிக்க ஆரம்பித்த பிறகு பூக்களை பறிக்க கூட எனக்கு மனம் வருவதே இல்லை. செடியிலிருந்து உதிர்ந்தால் பூக்கள் வாடிவிடும் என்று சொல்கிறார்கள். உன் உதட்டிலிருந்து உதிரும் ஒவ்வொரு முறையும் உன் புன்னகை வாடாமல் வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறது. ஆசிரியர் சத்தம் போட்டு பாடம் நடத்துகிறார், நீயோ சத்தமில்லாமல் பாடம் நடத்துகிறாய். ஒரு முறை உன் புகைப்படத்தை என்னிடம் கொடுத்தாய். இந்த புகைப்படத்தில் இருப்பது நீயா? பக்கத்தில் வந்தால் வெட்கம் வரவில்லையே, அதில் நீயா? தொட்டவுடன் சினுங்கவில்லையே, அது நீயா? கவிதை சொன்னால் நெஞ்சில் சாயவில்லையே, அது நீயா? இந்த புகைப்படத்தில் உன் வாசனையே இல்லையே, இது நீயாக இருக்க முடியாது. இந்த புகைப்படத்தை எல்லாம் நீயே வைத்துக்கொள், எனக்கு நீதான் வேண்டும். புகைப்படம் வாழ்க்கையை அழகாய் காட்ட உதவுகிறது, காதலோ வாழ்க்கையை அழகாய் வாழ உதவுகிறது. காதலின் இயல்பே காத்திருப்புதான். காத்திருங்கள், இன்னும் காதலிப்போம்.